தினந்தோறும் கிருபை உண்டாகும். ஆனால் எப்பொழுதெல்லாம் நம்மை தரை மட்டும் தாழ்த்துகிறோமோ அப்பொழுதெல்லாம் இரட்டிப்பாக தம்முடைய கிருபையை அளிக்கிறவராக இருக்கிறார். அப்போ அந்த கிருபை விசேஷமாய் கடந்து வரும் பொழுது நாம் விசேஷித்தவர்களாக மாறிவிடுவோம். கிறிஸ்துவினால் இணைக்கப்பட்ட அன்பு உறவுகளே, உங்களை மனதார வாழ்த்துகிறேன். ஒரு புதிய மாதத்தினை காணும்படியாக தேவனாகிய கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறபடினாலே தேவனை ஸ்தோத்தரிப்போம். இந்த மாதத்திலே கர்த்தர் நம்மோடு பேசுகிற வசனம் நீதிமொழிகள் 3:34. தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். காலைதோறும் புதிய கிருபைகளை கொடுக்கிற தேவன். அந்த கிருபை தான் அந்த நாள் முழுவதும் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறது. கிருபைக்குள் அவருடைய பிரசன்னம் இருக்கிறது. கிருபைக்குள் அவர் தங்கி தாபரிக்கிறார். அது நம்மை நிலை நிறுத்தி கொண்டிருக்கிறது. ஆக அந்த கிருபையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமையானால் இந்த மாதம் முழுவதும் அந்த கிருபையினால நாம் நிரப்பப்பட வேண்டுமையானால், கிருபை நம்மிடத்தில் கடந்து வர வேண்டுமையானால் தேவன் ஒரு குணத்தை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். தாழ்மை. தினந்தோறும் கிருபை உண்டாகும். ஆனால் எப்பொழுதெல்லாம் நம்மை தரை மட்டும் தாழ்த்துகிறோமோ அப்பொழுதெல்லாம் டபுளாக இரட்டிப்பாக தம்முடைய கிருபையை அளிக்கிறவராக இருக்கிறார். அப்போ அந்த கிருபை விசேஷமாய் கடந்து வரும் பொழுது நாம் விசேஷித்தவர்களாக மாறிவிடுவோம். நம்ம எந்த ஸ்தானத்துக்கு கொண்டு போய் வைக்க வேண்டும் என்று நினைக்கிறதோ, தேவன் நினைக்கிறாரோ அந்த இடத்துக்கு நம்மை அந்த கிருபை கொண்டு போகும். இந்த மாதம் அந்த கிருபை உங்களை உயர்த்த போகிறது. God bless you.